நீ சந்தோஷமான நேரத்தில் அல்லாஹ்வை நினைப்பவனாக இருந்தால் உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அல்லாஹ் உன்னை நினைப்பான். அருமையானவர்களே, மறக்க கூடாதது அல்லாஹுடைய திக்ர். எந்த நிலையிலும் அல்லாஹ்வை நீங்கள் மறக்காமல் இருந்தால் கஷ்டத்திலையும் துயரத்திலையும் அல்லாஹ் உங்களுக்கு கை கொடுப்பான். இன்றைய நம்முடைய முஸ்லிம்களுடைய நில உலகம் முழுக்க இவ்வளவு மோசமாக இருக்கிற காரணம் என்ன? நாம செல்வ செழிப்போடு இருக்கும் போது அல்லாஹ் மறக்கிறோம், அல்லாஹ்வுடைய சட்டங்களை மறக்கிறோம், அல்லாஹ்வுடைய சட்டங்களை மீறுறோம், ஜகாத்து கொடுக்கறது இல்ல, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறது இல்ல. நமக்கு ஒரு கஷ்டம் வருகிற போது அல்லாஹ் நம்மை கைவிட்டு விடுகிறான். ஆக எந்த நிலையிலும் மறக்க கூடாதது அல்லாஹுடைய திக்ர், அல்லாஹுடைய சட்டங்கள். அதே போல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதையும் மறக்க கூடாது. அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நியாமத்துகள், எவ்வளவு அற்கொடைகளை தந்திருக்கிறான். இந்த நியாமத்துகளுக்கு நன்றி நம்முடைய நாவினால், நம்முடைய உள்ளத்தால் நன்றி செலுத்துறதையும் மறக்க கூடாது. நான் முன்பு ஒரு பயானம் சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு. கடந்த காலத்திலே ஒரு 3 நபர்கள், ஒருவர் வழுக்கை தலை, ஒருவர் தொழுநோயாளி, குஷ்ட நோயாளி, இன்னொருவன் பார்வை தெரியாதவன். இந்த 3 பேருக்குமே அல்லாஹ்தாலா ஒரு பரீட்சை வச்சான், ஒரு சோதனை வச்சான். இந்த 3 பேர்ல இவங்களுக்கு இந்த நோயை குணப்படுத்தி செழிப்பான வாழ்க்கையை கொடுத்தா யார் நன்றி செலுத்துறான், யார் நன்றி செலுத்துறது இல்ல. அல்லாஹ் ஒரு பரீட்சை வச்சான். ஒரு மலக்கு அனுப்பினான். ஒரு மலக்கு அனுப்பி அந்த 3 பேருடைய நோயையும் அல்லாஹ் குணப்படுத்தினான். வழுக்கை தலை உள்ளவருக்கு நல்ல முடி வந்துருச்சு, தொழுநோயாளிக்கு ரோமங்கள் எல்லாம் அவருடைய உடல் மேனி அழகாயிடுச்சு, கண் பார்வை இல்லாதவருக்கு பார்வை வந்துடுச்சு. அல்லாஹ் அவங்க கேட்ட செல்வங்களையும் கொடுத்தான். ஒருத்தருக்கு ஆடு, ஒருத்தருக்கு ஒட்டகம், ஒருத்தருக்கு மாடு, எல்லாத்தையும் கொடுத்தான். 3 பேரும் நோய்கள் நீங்கி சந்தோஷமா இருக்கிறாங்க, செல்வங்களும் பெருகி விட்டது. இப்ப அல்லாஹ் மறுபடி மலக்கு அனுப்புறான். இந்த ஆளுக அல்லாஹ் நினைச்சிட்டு இருக்கிறாங்களா மறந்துட்டாங்களான்னு சொல்லி. சில பேர் இடையில பணக்காரராக ஆயிருப்பாங்க, ஆனா அவங்களுடைய பேச்சு நடையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா நான் பரம்பரை பணக்காரங்கிற மாதிரி இருக்கும். அல்லாஹ் என்ன செய்யறான், அனுப்பி வைக்கிறான் சோதனைக்காக அனுப்பி வச்சா அதுல 2 பேர் சொன்னாங்க, நாங்கள் ஏற்கனவே இந்த சொத்துக்களை எங்களுடைய மூதாதையர்கள்ட்ட இருந்து பெற்றுக் கொண்டு வருகிறோம், அல்லாஹ் கொடுத்ததை மறந்தாங்க. அல்லாஹ்தஆலா மறுபடியும் அவர்களை சோதனையில் தள்ளினான். ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அல்லாஹ் மறக்கல. யாரு? கண் பார்வை தெரியாமல் இருந்தாரு, அவர் அல்லாஹ் மறக்கல. அவர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு, எனக்கு பார்வை கிடையாது, அல்லாஹ் பார்வை கொடுத்தான். எனக்கு செல்வம் கிடையாது, அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். அந்த மலக்கு அவருடைய செல்வத்துல பரக்கத்துக்காக துவா செய்தார் என்று பார்க்கிறோம். எனவே அல்லாஹுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதையும் மறக்கக்கூடாது. இதுவெல்லாம் மறக்கக்கூடாத விஷயங்கள். அல்லாஹ்வுடைய சட்டங்களையும் மறக்கக்கூடாது.